ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ சேனல். இன்றைக்கி நம்ம ஜிமெயில் புது அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் gmail.comனு டைப் பண்ணிக்கோங்க. க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கேட்கும் ஃபார் மை செல்ஃப், ஃபார் மை சைல்டு, டு மேனேஜ் மை பிஸ்னஸ். ஃபார் மை செல்ஃப்னால் உங்களுக்கு, ஃபார் மை சைல்டுனாக்க இப்போ நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்க, சைல்டுக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும்னாக்க ஃபார் மை சைல்டு, அது ஆக்சுவலாக நீங்களாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டு மேனேஜ் மை பிஸ்னஸ்னாக்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு இமெயில் அதை க்ரியேட் பண்ணணுன்னாக்க இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பர்சனலாக க்ரியேட் பண்ணுறோம். இந்த பர்சனல் வந்து நம்ம யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம், இன்னும் நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் மை செல்ஃபும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம் உங்கள் பேரை கொடுங்க. லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணணும். எப்படின்னாக்கா மைண்டில் நிற்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ் அப்படின்னு அது ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வேறு ஒன்று ட்ரை பண்ணணும். க்ரியேட்டிவ் மைண்ட் எக்ஸ்ன்னு நான் சும்மா க்ரியேட் பண்ணுறேன். இதுவும் ஆல்ரெடி இருக்குது. க்ரியேட்டிவ் மைண்ட் 2021 நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுவும் இருக்குது. க்ரியேட்டிவ் தமிழன் மைண்ட் கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், க்ரியேட்டிவ் தமிழன் மைண்டுன்னு இந்த மாதிரி யூசர் நேம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணணும். அது ஒரு தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் அது ஃபைனலாக எல்லா இடத்துலையும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், கொடுப்போம். ஸோ வந்து க்ரியேட் பண்ணுறது கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் இன்ஸ்டட், அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்லுதுனாக்கா பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச். நான் கொடுத்த 2 பாஸ்வேர்டுமே மேட்ச் ஆகணும்னு சொல்லுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். பாஸ்வேர்டு எடுத்துக்கிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகுது. நெக்ஸ்ட் பேஜ் வந்து இங்கே ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ், ரிக்கவரி இமெயில் அட்ரஸ், இதுவும் ஆப்ஷனல் தான். சப்போஸ் நீங்கள் பர்சனலாக க்ரியேட் பண்ணுறதா இருந்தாக்கா ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி மெயில் வச்சுருக்கீங்க, இது வந்து சப் மெயிலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னாக்க இந்த இடத்துல ரிக்கவரி இமெயில் கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் எப்போவுமே ஒரிஜினல் கொடுங்க. ஏண்டா பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னாக்கா அது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டினாக வரும். அடுத்தது ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் சொல்லுது. இந்த பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இது கீழே இது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே சொல்லும், அதாவது வந்து சேவ் மை வெப் ஆக்டிவிட்டி இன் மை கூகுள் அக்கௌண்ட். நம்ம என்ன செஞ்சாலும் வெப்பில் அதை சேவ் பண்ண, இல்லை டோன்ட் சேவ்னாக்கா டோன்ட் சேவ்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, கூகுள் கேன் ஷோ யூ ஆட்ஸ் பேஸ்ட் ஆன் யூர் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம எதாவது ப்ரௌஸ் பண்ணுறோம், கூகுளில் வெப்பேஜில் ப்ரௌஸ் பண்ணுறோம்னாக்கா அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு அதுக்கு உண்டான கரெக்டாக என்ன லொக்கேஷன், என்ன நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கோம்
அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும். இது வேணும்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். யூடியூப் ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே கூட இது பண்ணிக்கலாம், யூடியூப் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிறதா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு. அடுத்தது சென்ட் மீ அக்கேஷ்னல் ரிமைண்டர் அபவுட் த செட்டிங்ஸு. இதை வந்து எப்போவுமே இது போட்டு வைங்க, ஏண்டா அது ஈஸியாக இருக்கும். அக்ரி கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் உள்ளே போகும். இப்போ கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. போனவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கம்போஸ், இன்பாக்ஸ், ஸ்டார்டு, ஸ்னூஸ்டு, சென்ட்டு, ட்ராப்ஸு, மோரு, நியூ மீட்டிங், ஜாயின் அ மீட்டிங்கு, இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இமெயில் க்ரியேட் பண்ணவுடனே என்ன பண்ணணுன்னாக்கா ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில் இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். சி ஆல் செட்டிங்ஸ் கொடுங்க. சி ஆல் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஜென்ரலில் ஃபஸ்ட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பேஜ் சைஸ் கேட்கும். அதாவது ஒரு பேஜில் எத்தனை இமெயில் காமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேணும்னா 10, 15, 25, 100ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த செட்டிங்ஸ் பேஜை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவ்வளோதான். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த அடுத்த மெயின் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு புது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்க. புது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ண இந்த மாதிரி பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மேனேஜ் யுவர் ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்கள் அக்கௌண்ட்டு கூகுள் அக்கௌண்ட்டு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அது இன்னொரு பேஜுக்கு போகும். இந்த பேஜ் தான் ரொம்ப முக்கியமான பேஜ். இங்கே வந்து எப்போவுமே பார்த்துக்கோங்க, சி டீட்டெயில்ஸ், ப்ரைவசி அண்ட் பர்சனலைசேஷன். அடுத்தது வந்து யுவர் அக்கௌண்ட் இஸ் ப்ரொடெக்டட். இந்த அக்கௌண்ட் இஸ் ப்ரொடெக்டட்ன்றதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம எங்கெங்கே சைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இது காட்டும். இப்போதைக்கு ஒரு டிவைஸில் தான் காட்டுது. இப்போ நம்ம மொபைல்லையும் யூஸ் பண்ணுறோம், இல்லை பிசிலையும் லேப்டாப்லையும் யூஸ் பண்ணுறோம், வேறு எங்கேயும் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா இது காட்டும். எங்கெங்கே நம்ம கூகுள் சைன் பண்ணி வச்சுருக்கோன்றதை இது தெளிவாக காட்டும். நீங்கள் வேணான்னா இங்கேருந்தே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீசன்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி அதையும் காட்டும். அடுத்தது சைன் இன் ரிகவரி. இந்த சைன் இன் ரிகவரி தான் வந்து முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ கூகுளோட பாஸ்வேர்டு நம்ம மறந்துட்டோம்னாக்கா ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கணும், அப்படி இல்லைனா ரிகவரி இமெயில் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் சப்போஸ் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் ரிகவரி இமெயில் கொடுக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சேஃப் என்னன்னாக்கா ஃபோன் நம்பர் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஃபோன் நம்பர் நம்ம கையிலே இருக்கும், ஈஸியாக கோடு வரும், நம்ம இது பண்ணிட்டு போயிடும். ஆனால் இமெயில் கொடுத்தோம்னா என்ன பிரச்சனைனாக்கா இந்த இமெயில் அப்போ போய் லாகின் பண்ணிக்கிட்டு கோடு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஃபோன் நம்பர் கொடுக்குறவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கண்டினியூ கூகுள் அக்கௌண்ட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிக் ஒன்று இருக்கும் பச்சை கலரில், யுவர் அக்கௌண்ட் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ரைட் டாப் கார்னரில் வந்து மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்தீங்கன்னாக்கா யுவர் அக்கௌண்ட் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு டிக் இருந்துச்சுனாக்கா ஓகே நம்ம அக்கௌண்ட் ப்ரொடெக்டடு. ஒன்றும் நம்ம அடுத்தது பர்சனல் இன்ஃபோ. இந்த பர்சனல் இன்ஃபோவில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கலாம், ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேசிக் இன்ஃபோன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கலாம், பேர் கொடுத்துக்கலாம், டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே கொடுத்துக்கலாம், கான்டாக்ட் இன்ஃபோ, இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு, லாங்குவேஜ், இன்புட், டூல்ஸ், ஆக்சசபிலிட்டி, இது எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். கூகுள் ப்ரொஃபைல் வேணும்னாக்கா நம்ம கூகுள் ப்ரொஃபைல் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் அவ்வளோதான். அடுத்தது டேட்டா அண்ட் ப்ரைவசி. டேட்டா அண்ட் ப்ரைவசி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் த ப்ரைவசி செக்அப். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். மேக் அ பிளான் ஃபார் யுவர் அக்கௌண்ட்டு. அதாவது நீங்கள் இப்போ வேறு யாரையும் இதில் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும், இப்போ சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, இல்லை வேறு யாரும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல
நம்ம அவங்க பேரையோ இல்லை இமெயில் அட்ரஸையோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். மேக்கப் பிளானை கிளிக் பண்ணுங்கள். சாரி, அந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ஸ்டெப் அப்படி வராது. டேட்டா அண்ட் ப்ரைவசி வந்தீங்கன்னாக்கா இந்த பேஜில் நமக்கு ஒன்றும் அவ்வளோவா தேவைப்படாது. லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது. லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அதுவும் நம்ம வேணும்னா பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனாக்கா இது பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் எது முக்கியமானதோ அதை மட்டும்தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது செக்யூரிட்டி போகணும். செக்யூரிட்டி போனீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஆஃப்னு இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்க, அது ஒரு தனியாக ஒரு வெப்பேஜில் போய் ஓப்பன் ஆகும். நம்ம இங்கே பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா இங்கே நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து, நம்ம ஃபோன் நம்பரு டெக்ஸ்ட்டு அப்படி இல்லைனாக்கா ஃபோன் கால் மூலிமா ஒரு கோடு ஒன்று வரும், அதை கொடுத்தோம்னாக்கா அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ கோடு கேட்கும். ஸோ இது வந்து ஹை செக்யூரிட்டி கூகுள் ப்ரொஃபைலில். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி இது பண்ணலாம். தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். அடுத்தது பீப்புள் அண்ட் ஷேரிங்கு. இப்போ நம்ம ஃபேமிலியை யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபேமிலி குரூப் க்ரியேட் பண்ணலாம் இதில். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவோம், ஐஃபோன் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னன்னாக்கா நம்ம கூகுளில் வந்து கான்டாக்ட்ஸை வந்து சின்க்ரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சின்க்ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் இங்கே வந்து பார்க்கலாம். அது எப்படின்றது நான் இன்னொன்று வீடியோவில் தனியாக போடுறேன் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் ஏதாவது இப்போ சப்போஸ் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த பேஜ் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு 15 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் அலௌன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கூகுள் ட்ரைவ் இதை வச்சு தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த கூகுள் ட்ரைவில் நம்ம 15 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி எடுத்த உடனே நம்ம மேனேஜ் பண்ணணும். ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து மேனேஜ் அக்கௌண்ட்டில் போய் ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கணும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னாக்கா கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.